திருமண உறவை ரொம்ப மிகைப்படுத்துகிறாங்க. நல்ல நேரம் பார்க்கணும், சகுனம் பார்க்கணும், வரதட்சணை கொடுக்கணும், 500 பேர்த்துக்கு பத்திரிக்கை கொடுக்கணும், இந்த மாதிரி மிகைப்படுத்துகிறாங்க திருமண உறவை. அதை இழிவுபடுத்தவும் கூடாது. திருமணமே வேண்டான்னு சொல்கிறதும் திருமணத்தை மிகைப்படுத்துகிறதும் ஒன்று தான். அதை இயல்பாக பாருங்கள், இயல்பான உறவாக பாருங்கள். அப்போ தான் அந்த திருமண உறவு உங்களுக்கு நல்ல, இல்லைன்னா அது உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். திருமண உறவே வேண்டான்னு சொல்கிறதும் திருமண உறவை ரொம்ப தூக்கி பிடிச்சி அப்படியே 500 1000 பேத்துக்கு சாப்பாடு போட்டு நல்ல நேரம் பார்க்குறது, மூட நம்பிக்கை இதுன்னு சகுனம் பார்க்குறது அப்படின்லாம் பார்க்குறது, ஜோசியக்காரரை கூப்பிடுறது, புரோகிதரை கூப்பிடுறது, இப்படி ஐயரை கூப்பிட்டு தாலி கட்டுறது, மந்திரம் ஓதுறது, கட்டிமணம் 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 டும் 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 கொலவோட இதோ ரெண்டும் எல்லாம் ஒன்று தான். வேண்டான்னு சொல்கிறது ரெண்டும் ஒன்று தான். இயல்பாக பாருங்கள் திருமணத்தை. சும்மா ரொம்ப பர்சனலாக தெரிஞ்சவங்க 10-20 பேரை வச்சு ஒரு கல்யாணத்தை முடிங்க, கல்யாணத்தை பண்ணுங்கள். ரொம்ப மிகைப்படுத்தும் போது, பிரம்மாண்டப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, பிடிக்கலைன்னா பிரிய முடியாது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி பிரிகிறது, இவ்வளோ பேத்துக்கு சொல்லியாச்சு, எல்லாத்துக்கும் தெரியும், அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லி பிடிக்கலைன்னா பிரிய முடியாது. அதே நேரத்தில் குழந்தைங்க பிறந்துருச்சு அப்படின்னா 10 வயசுக்கு அப்புறம் 10 வயசு வரைக்கும் பிரியக்கூடாது. குழந்தைங்களோட வாழ்க்கையை கவனித்து ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா 10 வருஷத்துக்கு அவங்க பிரியவே கூடாதுன்னு ஒரு சட்டம். அதுக்கு பிறகு பிரியணும்னு நினச்சா உடனே பிரிவதற்கு அனுமதி. ஜீவனாம்சம் கொடுக்குறதெல்லாம் திருமண உறவை மிகைப்படுத்துறது. ஜீவனாம்சம் கொடுக்கறது, திருமணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு யார் ஜீவனாம்சம் கொடுத்தா? பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களே, கணவன் விட்டுட்டு போயிட்டான், அதனால் ஜீவனாம்சம் கணவன் கொடுக்கணும் அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு யார் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க? எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க? திருமணத்துக்கு முன்னாடி என்ன வாழ முடியாமல் இருந்துட்டு இருந்தாங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்க. அப்போ திருமணத்துக்கு முன்னாடி ஒன்றும் ஜீவனாம்சம் யார்கிட்டேருந்து அவங்க வாங்கலைல்ல. எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல் வாழட்டும். ஒரு குழந்தைங்க இருந்தால் அந்த செலவை வேணால் பகிர்ந்துக்கலாம் இருவரும் சரிசமமாக. அதனால் திருமண உறவை மிகைப்படுத்துறதுனால, பிரம்மாண்டப்படுத்துறதுனால அதை எளிமையான திருமணத்தை இங்கே ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஒரு எளிமையாக ஒரு திருமணம் நடந்தால் அதை ஏற்றுக்கவே மாட்டேன்றாங்க. அதனால் மறுமணம் என்பது நடக்காது. ஏன்னா இவங்க திருமணம்னாலே அது மிகையானது, அது பிரம்மாண்டமானது அப்படி இருக்கும்போது, இப்போ மறுமணம்னா அதையும் உனக்கு பிரம்மாண்டமாக எப்படி பண்ணுவாங்க? ஒரு புருஷன் இறந்து போயிட்டான், அல்லது பொண்டாட்டி இறந்து போயிட்டாங்க, அதில் புருஷன் விட்டுட்டு போயிட்டான், அல்லது பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த மறுமணத்தை அவங்க எப்படி? ஏன்னா இவங்க திருமணம்னாலே பிரம்மாண்டமானது, 500 பேர் 1000 பேர் வரணும், எளிமையாக பண்ணால் அதை ஏற்றுக்க முடியாது. அப்போ மறுமணத்தை எல்லோரும் பிரம்மாண்டமாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு திருமணத்தை தான் உனக்கு பிரம்மாண்டமாக பண்ண முடியும், பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு வாங்கின கடனே இன்னும் கட்ட முடியல. அப்படி இருக்கும்போது நீ திருமணம் புருஷனை விட்டு போயிட்டா, இல்லை புருஷனை விட்டு வந்துட்ட, நீ அதை பொண்டாட்டியை விட்டு நீ வந்துட்ட, இல்லை பொண்டாட்டி ஒன்றை விட்டு போயிட்டா, இப்போ செத்து போயிட்டாங்க அப்படின்னா, இப்போ மறுமணம்னா அதையும் பிரம்மாண்டமாலாம் பண்ண முடியாது. அப்போ பிரம்மாண்டமாக பண்ண முடியாதுன்னா அப்போ அது கல்யாணமே கிடையாது. எளிமையாக பண்ணுறது கல்யாணமே கிடையாது. இன்னும் அந்த திருமணத்துக்கான முயற்சியை எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மிகைப்படுத்துறதுனால நிறைய பிரச்சனை. அவ்வளோ ஈஸியாக கல்யாணம் நடக்காது யாருக்கும். மிகைப்படுத்துறதுனால பயப்படுறாங்க. ஏன்னா கல்யாணன்றது அது ஒரு வாட்டி தான் அப்படிங்கிற கருத்து இருக்குது. ஏன்னா அது 500 பேர் 1000 பேர்த்த வச்சு பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்க முடியாது, பிரிஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. கல்யாணன்றது அது ஒரு வாட்டி தான். அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்து பண்ணு, யார் என்னன்னு நல்லா விசாரித்து பண்ணு விசாரிக்கிறதுக்காகவே. அப்புறம் ஒரு வாட்டி தான் உனக்கு. அப்போ ஒரு பெட்டராக ஒன்று தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு நீ நல்லா சம்பாதி, வீட்டை கட்டு. 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாத, 30 வயசு வரைக்கும் ஒரு பெரிய வீட்டை கட்டிடு. அதுக்கப்புறம் நீ ஒரு பொண்ணை தேடு. உன் வீட்டை பார்த்துட்டு, உன்கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ ஆண்கள் மேலே அந்த மாதிரி. அப்போ பெண்களும் படிச்சிருக்கணும், படித்த மாப்பிள்ளை கிடைக்கும். படித்த மாப்பிள்ளை கிடைக்கும். அல்லது வசதி, வேலை, படிச்சிருந்தால் மட்டும் போது வேலை. இந்த மாதிரி கல்யாணம் தள்ளி போகிறதுக்கு இது காரணமாக இருக்குது. நீங்கள் கல்யாணத்தை மிகைப்படுத்துறீங்க. அது ஒரு வாட்டி தான் நடக்கும்னு நினைக்கிறீங்க. ஏன் 2-3 வாட்டி நடந்தால் என்ன? சரியான இப்போ 2-3 இடத்துல போய் வேலைக்கு போகிறது இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 2-3 இடத்துல வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது மாதிரி சரியான ஒரு பார்ட்னரை தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுக்கு 2-3 கல்யாணம் தேவைப்படலாம். அப்போ அந்த திருமணத்தை எளிமைப்படுத்துங்க. எளிமைப்படுத்தினா தான் நீங்கள் ஒருவேளை பிடிக்கலைன்னா பிரியலாம். மகிழ்ச்சி தான் முக்கியம். நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர, அது பிரியக்கூடாது, ஒரு வாட்டி தான் நடக்கும் கல்யாணம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் திரும்ப திரும்ப திருமணம் பண்ணிக்கலாம்.
இவரை விட நான் அவர்கிட்ட மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னா உண்மையாகவே ஒன்று நீங்கள் அப்படி நம்புறீங்க அப்படின்னா அங்கே போயிடலாம். இல்லை அவரை விட இன்னொருத்தர் பெட்டராக இருக்காருன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவர் சம்மதிச்சா நீங்கள் போயிடலாம். அதற்கு வழிகளை திறந்து விடணும். மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் முக்கியமே தவிர நீ எத்தனை வாட்டி எத்தனை வாட்டி பண்ணலங்கிறதுலாம் முக்கியமே கிடையாது.